நார்மலாவே ஒரு புக் எடுத்துட்டு வந்து உட்கார்ந்தா, ஒரு காஃபியோ, டீயோ எடுத்துட்டு வரது யூசுவல் தான். ஆனா, காஃபி எடுத்துட்டு வந்து உட்கார்ந்திருக்கிற என் பக்கத்துல, இந்த எழுத்தாளர் ஷிவானி பிரியங்கா மதியழகன் அவங்களோட முன்னுரையிலேயே கேட்டிருக்காங்க. "காற்றின் வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் உங்களுக்கு நிற்க நேரம் இருந்தால், ஒரு தேநீரோடு நாம் உரையாடலாமா?" அப்படின்னு. பிசினஸ்க்காக கன்டினியூஸா ஓடிட்டே இருந்து, இன்னைக்கு தான் இந்த புக்க எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு காஃபியோட உட்கார்ந்தேன். அதே தான் வந்து எழுத்தாளரும் கேட்குறாங்க. ஆ, இந்த பழக்கம் உங்கள்ல யாருக்காவது இருக்கான்னு சொல்லுங்க. எந்த புக் எடுத்தாலும் அது சின்ன குழந்தையிலேருந்து லைக் சின்ன குழந்தை சொல்ல முடியாது. ஒரு 6 ஸ்டாண்டர்ட், 7த் ஸ்டாண்டர்ட்லேருந்து தமிழ் புக் எந்த புக் எடுத்தாலுமே, இந்த அட்டையிலேருந்து அட்டை வாசிக்கிற பழக்கம் எனக்கு எப்பவுமே உண்டு. ஆ, கோனார் தமிழுரைன்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட ஒண்ணு இருக்கும். அந்த கோனார் தமிழுரையில நான் வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் படிச்சத விட, அது முன்னாடி வந்து பிரிச்சு அந்த செய்யுள பிரிச்சு, பிரிச்சு அவங்க குடுத்துருக்கிற அர்த்தம் மொதற்கொண்டு அப்படி படிச்சு, படிச்சு எனக்கு பழக்கம். அதனால தானே என்னவோ புக் எடுத்தோனே கவிதைகளுக்கெல்லாம் போகாம, அதுக்கு முன்னாடி அவங்களோட முன்னுரை எல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது, இந்த வார்த்தைகள் வந்து டச் பண்ணுச்சு. நான் இதுவரைக்கும் பண்ணதில்ல. என்னுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணதில்ல. மேக்ஸிமம் பிசினஸ் புக்ஸ் எல்லாம் படிக்கும்போது, ஆ என்னவா இருக்கும்னா, நெறைய நோட்ஸ் எடுக்கிறதுக்கு நெறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ கையில வந்து ஒரு நோட் புத்தகத்தோட உட்கார்ந்து நோட்ஸ் எழுதுவேன். ஆனா, இந்த புக் வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஐ அம் ரெக்கார்டிங் மை அ உணர்வுகள் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.